ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெண்டைக்காய் கழனி புளிச்சாறு வைக்க போகிறோம். கழனி புளிச்சாறு அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியில் புளியை ஊற வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் அலசி அந்த தண்ணி விட்டுட்டு திரும்ப நல்லா அலசி அந்த தண்ணியில் ஊற வச்சுருங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. நீங்கள் இது காய்கறியே இல்லைன்னாலும் பரவாயில்ல, காயே இல்லாமல் தாளிக்கலாம். இல்லை அப்படின்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த 3 காய் இதில் ஏதாவது ஒன்று போட்டு குழம்பு வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி இந்த குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காய ஆரம்பிச்சிருச்சு. தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போடணும். இது பொரியட்டும். இந்த குழம்புக்கு மிளகாத்தூள்னு கண்டிப்பாக தேவையே இல்லை. வெறும் பச்சை மிளகாய், வரமிளகாவோட காரமே போதுமானது. மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கழனி புளிச்சாறுன்றது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரியல. மதுரை சைடு இது ரொம்ப ஃபேமஸ். கடுகு பொரிய ஆரம்பிக்குது. பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுவும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே 4 பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவும் பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் வெண்டைக்காய் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை கொடுக்குன்றனால இது தனியாக வதக்குவோம். ஆனால் இதை வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படியே போட்டுக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கணுன்னா ஒன்றும் தெரியாது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அது கூட வெட்டி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது ஓரளவு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி. இதுவும் இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப வதக்கி விடலாம். இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நம்ம காலையில் டிஃபன் செஞ்சுருவோம், லஞ்ச் ஏதாவது ஒன்று கொடுத்து விடலான்னு பண்ணுவோம். இப்போ வெரைட்டி ரைஸ் கொடுக்க முடியல, குழம்பு தான் கொடுத்து விடணும் அப்படின்னா இது கொடுத்து விட்டிங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பசங்க 2 பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பு. இதுக்கு நீங்கள் முட்டை பொரியல், இல்லை ஒரு முருங்கைக்கீரை பொரியல் இந்த மாதிரி ஏதாவது, இல்லைன்னா ஒரு காரம் இல்லாத பீன்ஸ், அவரைக்காய் பொரியல் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இதுக்கப்புறம் இதில் ஒரு மிளகா பொடியோ வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் நம்ம கழனி தண்ணியில் போட்டிருக்க இந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். நீங்கள் அரிசி நாங்கள் ஒரு இயற்கை விவசாயிக்கிட்டேருந்து வாங்குகிறோம். ஸோ அதனால் இதில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. கழனி பொதுவாகவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, கழனி தண்ணி. ஸோ நீங்களும் வெளியே இயற்கை விவசாய அரிசி வாங்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் இல்லை 2 டைம் லைட்டாக கழுவி தண்ணி கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஊற வச்ச தண்ணி எடுத்து ஊற வச்சு புளி ஊற வச்சு செய்யுங்க, நல்லாயிருக்கும்.
இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. காய் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் பிரியும், கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான். ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் திக்கானாலும் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது மொத்தமே ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தாளிச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடும். ஈஸியாக காலையில் அவசரமாக வேலை பார்க்குறீங்கன்னு நினச்சா கூட டக்கு டக்குன்னு இதை செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவு தான். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டேன். நல்லா டக்குன்னு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் கொதிக்க வச்சேன். அப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் போட்டேன். குழம்பு ரெடி. அவ்வளோதான். இதையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா ஹரிதேவ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.